அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவை மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 5 ராமன் காலம். பூமியிலே வாழும் தெய்வம் போன்ற தன் தாயை நன்றாக காத்திடுமாறு கோசலை தாய் குறித்து ராமன் தனது தந்தையிடம் பேசுதல். பாடல் எண் 573. வரைமுறையாய் என்றென்றும் வாழும் நன் நெறியுடையோள், திரையில்லா பேரன்பின் திரட்டென்னும் உரையுடையோள், இரையாத நீர் நதி போல் இன்ப உளத் தரமுடையோள், தரையிருக்கும் தெய்வம் என்னும் தாய் காக்கும் கரமுருவீர். இதுவே 573வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். வரைமுறையாய் என்றென்றும் வாழும் நன் நெறியுடையோள் என்ற முதல் வரிக்கான விளக்கம், தந்தை தயரதரிடம் தன் தாயை பேணி காக்க வேண்டியவாறு பேசி வந்த ராமன் மேலும் தொடர்ந்து பேசினான். அவ்வாறு பேசியவன் வரைமுறை என்னும் வரையறுக்கப்பட்ட ஒழுங்கு முறைகளுக்கு உட்பட்ட நல்ல நெறிகளை பின்பற்றி வாழும் நற்பண்புகளை கொண்டவளும், திரையில்லா பேரன்பின் திரட்டென்னும் உரையுடையோள். உயிர்களிடத்தில் தான் கொண்டிருப்பது பேரன்பு என்பதால் தான் கொண்ட அந்த பேரன்பை திரை போட்டு மறைக்கும் இயல்பில்லாத அளவில் அனைத்து உயிர்களிடமும் வெளிப்படையாகவே அந்த அன்பினை வெளிப்படுத்தும் உன்னதமான சிறப்பு தன்மையை கொண்டவளும், பேரன்பினை திரட்டி வைத்து அப்பேரன்பின் திரட்டையே தன் வாய் வார்த்தைகளாகவும் பேசும் உயர்ந்த பண்பு கொண்டவளுமான என் தாய் அத்தகைய அன்பின் திரட்டினால் எல்லையற்ற பெரும் அன்பினை கொண்டவளாய் திகழ்பவள். இரையாத நீர் நதி போல் இன்ப உளத் தரமுடையோள். ஆயினும் எவரும் வெறுக்கத்தக்க அளவில் இறைந்து பேசும் வார்த்தைகளால் பிறரை துன்புறுத்தாத தன்மை கொண்டவள். அத்துடன் இறைந்து எழுந்து பிறரை அச்சப்பட வைத்து துன்புறுத்தும் தன்மை அற்றதும், மெல்லிய இனிமை நிறைந்த இசையின் ஒலியை வெளிப்படுத்துவதுமான நீர் நிறைந்த நதியினை போன்றவள் என் தாய். இரைச்சல் என்னும் பெரும் ஒலியை எழுப்பி பிறரை அச்சப்படுத்தாத தன்மை கொண்டவள் என்பதால் அவள் கொண்ட மென்மையான உள்ளம் இன்பமயமானது மட்டுமன்றி தான் கொண்ட இத்தகைய பண்புகளால் மிகவும் தரம் நிறைந்த உள்ளத்தினை உடையவள் அவள் என்பதால் தரையிருக்கும் தெய்வம் என்னும் தாய் காக்கும் கரம் உருவீர். இந்த பூமி என்னும் தரையிலே வாழுகின்ற மக்களிடையே வாழும் ஒரு தெய்வத்தினை போலவே திகழும் எனது தாயாகிய கோசலை அன்னையை எந்த விதமான தீங்குகளும் அவளுக்கு ஏற்படாமல் பாதுகாப்புடன் வாழ வைத்து காப்பாற்றுவீர் என்றான் ராமன். இதுவே 573வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 574வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.